ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு திருவிழா தான் பார்க்க போகிறோம். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் வந்து சந்தமாரியம்மன் கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. தெருசாமி கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு வாரம் வந்து தெருசாமி கும்பிடு வந்து இருக்கும். அது என்ன தெருசாமி கும்பிடுறது, சந்தமாரியம்மன் கோவில் திருவிழானா என்ன, அது எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி தெருசாமி கும்பிடுறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த ஊரில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய புகுந்த ஊர் வந்து இந்த ஊர் தான். இங்கே தான் நான் முதல் நான் கேள்விப்படுறேன் தெருசாமி கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன தெருசாமி கும்பிடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே அம்மை போட்டிருந்ததாம். நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டே இருந்தாங்களாம். என்ன பண்ணுறதுனே தெரியலையா. அப்போது வந்து ஊர் பெரியவர் ஒருத்தவர் இருந்துட்டு, நான் அம்மனுக்கு காசு காணிக்க முடிஞ்சு வச்சு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அம்மா இறங்கிடணும் இறங்கினோடனே நாங்கள் வந்து திருவிழா வச்சு சாமி கும்பிட்றோம், உனக்கு கரகை தூக்கிட்டு வந்து சாமி கும்பிட்றோன்னு சொல்லி காணிக்க முடிஞ்சு வச்சாங்களாம்மா. அதே மாதிரி அம்மை போட்டிருந்தது ஃபுல்லாக இறங்கிருச்சான். எந்த டெத் ரேட்டும் கம்மியாயிட்டே வந்து டெத்தே இல்லாமல் ஆயிடுச்சான். வருஷம் இதே மாதிரி வந்து தை மாதம் ஒரு 7 நாள் திருவிழா இது. அதாவது முதல் செவ்வாய்க்கிழமை கையெடுத்து கும்பிட்றதுன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு இந்த மாதிரி சாமி கும்பிடலான்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுவாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு நாளுமே இந்த இடத்துல கொட்டகை மாதிரி இப்படிலாம் பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த பந்தல் போட்டு கோலம் போட்டு வச்சுருப்பாங்களா. அங்கே சாமி விக்கிரகம்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. விக்கிரகம்லாம் எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. தேங்காய் உடைச்சி அந்த நைவேத்தியம் கொடுக்கறதுக்கு, சாமிக்கு நைவேத்தியம் வச்சு பிரசாதமாக எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு பெண்களும் சமைச்சு வீட்டிலேருந்து அவங்களால முடிஞ்சதை கொண்டு வருவாங்க. அதை தான் வச்சு ஒவ்வொரு நாள் இரவுமே வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்படி தான் இருக்கும். எந்த விக்கிரகமும் இருக்காது. ஒரு பெட்டியில் அம்மனோட முகம் இருக்கும். அது வந்து எங்கேயாச்சும் பக்கத்தில் ஒரு கோவிலில் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த சாமி கும்பிட்டு நடக்க போகிறப்ப, அதாவது 7ஆவது நாள் தான் வந்து அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இந்த மாதிரி முளைப்பாரி எல்லாம் தூக்கிட்டு போய் அழகர் கோவில் தோப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த அழகர் கோவில் தோப்புக்கு போயிட்டு அங்கே தான் வந்து இந்த பெட்டியை திறந்து சாமி முகத்தை எடுத்து வச்சு கரகம் சொடிப்பாங்க. இந்த கரகம் சொடிக்கிறது தான் எப்படி சொடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து பெண்கள் எல்லாம் முளைப்பாரி எடுத்துகிட்டு போவாங்க. ஒன்லி முளைப்பாரி முக்கியமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. தீச்சட்டி எடுக்கிறது, அழகு குத்துறது, இந்த மாதிரி அவங்கவுங்க எப்படிலாம் வேண்டியிருக்காங்களோ அதுக்கேற்ப நடக்கும். இப்போ வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது பண்ணி தான் அழகர் கோவில் தோப்பு அப்படின்னு சொல்கிறது. நிறையா தெருவுலேருந்து வந்திருக்காங்க. ஒரு 4-5 தெரு வந்து அன்றைக்கி தெருசாமி கும்பிடு. அதனால நிறைய பேர் ரொம்ப கூட்டமாக இருக்குது. இது ஒரு தெருசாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. பண்ணாங்க பெண்கள் எல்லாம் கும்மி அடிக்கிறது வித்தியாசமாக கும்மி அடிப்பாங்க. நிறைய பேருக்கு சாமி ஒரு பக்கத்தை ஆடிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பலூனு, ஐஸ்கிரீம் அது இதுன்னு விற்பாங்க. பிள்ளைங்களுக்கும் நமக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு இதில் பார்க்குறதுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். நல்லா கொண்டாடுவாங்கன்னே சொல்லலாம். ரொம்ப பயபக்தியாக கொண்டாடுவாங்க. 7 நாளும் வந்து முதல் நாளே கங்கணம் கட்டிக்குவாங்க. எல்லாருமே கங்கணம் கட்டிட்டு நல்லா பியூராக வச்சு தான் சாப்பிடுவாங்க. எந்த விதமான கெட்ட காரியங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இறந்த வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. தீட்டு வீடுன்னு சொல்லுவாங்க, அதுக்குமே போக மாட்டாங்க. ஃபுல்லாக சுத்த பத்தமாக இருந்து இந்த மலைப்பாரி போட்டிருக்காங்க, மலைப்பாரி போயிட்டு வருவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு கும்மி அடிக்கிறது இருக்குது. ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு மாதிரி கும்மி அடிப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெட்டியை திறந்து வச்சுட்டாங்க. இப்போது பெட்டியை திறந்து கரகம் சோடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பாலை இருக்குது பார்த்தீங்களா, தென்னை மரத்தில் இருக்கிற பாலை எடுத்து அதில் உள்ள அந்த குறுக்கு எதுவுமே விரியாமல், அதை விரியறதுக்கு முன்னாடியே பாலை வந்து மரத்தில் எடுத்துக்கிட்டு அதை வந்து விரிய விடாமல் அப்படியே அதில் மஞ்சள் நூல் போட்டு கட்டி, அதில் வேப்பங்கொலையை வச்சு கட்டி, அதில் அப்படியே மல்லிகைப்பூ சுற்றி வர்றதான் கரகம் சொடிக்கிறது. அதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாலையை எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த கையில் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த பாலையை கத்தியை வச்சு அப்படியே அதில் ஓப்பன் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி அருவாளை வச்சு கட் பண்ணி மொத்தமாக அப்படியே எடுத்து கட்டிடுவாங்க. அது விரியக்கூடாது. விரியாமல் அப்படியே அதில் முகத்தை வச்சு பண்ணுறதுக்காண்டி தான் இது.
எப்படி எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி கரகம் சொடிக்கிறத பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி திருவிழாவுமே போகிறது கலந்துக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் கலந்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய ஜென்ரேஷனில் என்னென்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்றது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ராவல் ஆகும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னால் ஃபுல்லு எனக்கு திருவிழா ஃபுல்லாமே இதில் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியல. எவ்வளோ காட்ட முடியுமோ அதை வீடியோ பார்ட் 1 போடுறேன். அடுத்ததை பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். நீங்கள் பாருங்கள். கும்மி அடிச்சிட்ருக்காங்க இப்போது. அதாவது அந்த கரகம் சோடிக்கிற வரைக்கும் இங்கே கும்மி அடிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா அழகர் கோவிலில் போய் இப்படி சுற்றி வந்து அப்படியே திரும்ப வந்து எங்கே வந்து நம்ம சாமி இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சு அங்கே கொஞ்சம் நேரம் கும்மி அடிச்சுட்டு சாமிக்கு வந்து தேங்காய் பழம் உடச்சி அபிஷேகம் பண்ணுவாங்க. சக்கரை பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இப்போ அப்புறமா வந்து கூழு கொடுப்பாங்க. கூழு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூழு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் போடுவாங்க. மதியானம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தோன்னா ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலேருந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்து அம்மனுக்கு வச்சு சாமி கும்பிட்டு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க. பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். பாலுக்குள்ளேருந்து அப்படியே அதை பிரிக்காமல் அப்படியே மொத்தமாக எடுக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. இப்போ அதை அப்படியே வச்சு மஞ்சள் நூல் போட்டு கட்டிடுவாங்க. மஞ்சள் நூல் போட்டு கட்டி கீழே ஒரு கலசத்தில் வச்சு இந்த மாதிரி வேப்பங்கொலை எல்லாத்தையும் சுற்றி வச்சுட்டு அவங்க எல்லாருமே மூக்கில் வந்து முகத்தை வந்து கட்டிட்டு தான் பண்ணுவாங்க. ரொம்ப பயபக்தியாக பண்ணுவாங்க. தொட்டிச்சி அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு சாமி இருக்குது. தொட்டிச்சி அம்மனுக்கும் இதே மாதிரி தான் பெட்டிக்குள்ளே வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஆனால் நானும் வந்தப்போ அப்படி தான் நினச்சிருக்கேன். நான் தொட்டிச்சி அம்மன் கிடையாது, இது வந்து சந்து மாரியம்மன். இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் இப்படி கொண்டாடுவாங்களா, சந்து மாரியம்மன் சொல்லி கொண்டாடுவாங்களா, தெருசாமி கும்பிடு அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி கும்பிடுறாங்க பாருங்களேன். அதை வந்து அம்மனுடைய சிலை வந்து தனியாக வச்சுருக்காங்க. அதில் ஃபுல்லாக மஞ்சள் பூசிடுவாங்க. கீழே ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம் இது மேலே வச்சு சாமி கும்பிடுவாங்க. இதை வந்து சாமி கும்பிட்டு முடித்த பின்னாடி திரும்பவும் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போய் கோவிலில் வச்சுடுவாங்க. இப்படி தான் வருஷம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த அம்மனோட சக்தி எப்பயுமே இந்த தெருவே எங்களை காப்பாற்றி வைக்கணும், இந்த தெரு மக்கள் எல்லாத்தையும் நீதாமாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு தான் இந்த திருவிழா நடக்குது. அப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ எடுத்து சூடிடுவாங்க. அந்த கொட்டு சத்தத்துக்கும் அந்த அம்மனுக்கு அலங்கரிக்கிறதையும் பார்க்குறப்போ நமக்கே ஒரு மாதிரி புல்லரிச்சுட்டு வரும். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இங்கே சுற்றி இங்கே நத்த மாரியம்மன் கோவில் போயிருக்கோம். அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயே ஒரு குட்டி வெர்ஷனாக நான் இதை பார்க்குறேன். இந்த சாமி தூக்கிட்டு வர்றாங்க பார்த்திங்களா, அவங்களையும் அலங்கரிப்பாங்க. எப்படின்னா மாலையெல்லாம் ஃபுல்லாக போட்டு கைக்கு வந்து பூ கட்டி அப்படி கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு பெரியவர் தான் வந்து ரொம்ப வருடங்களாக தூக்கிட்டு வருவார் அந்த பெட்டியை. அவருக்கு வந்து வழி நட்டுக்க மக்கள் எல்லோரும் தண்ணியை மேலே வந்து ஊற்றி மஞ்சள் தண்ணியை ஊற்றி வரவேற்பாங்க. அவருக்கு வந்து சாமி வரும். அவர்கிட்ட எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே போய் வந்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து சாமிக்கு வச்சு கட்டுறதுக்கு கிரீடம் மாதிரி வைக்கணும் இல்லையா, அதுக்காண்டி பார்த்துட்ருக்காங்க. நல்லா இறுக்கமாக வச்சு கட்டியாச்சு. பாருங்கள், மல்லிகைப்பூ வந்து கரகத்தில் சூட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நெருக்கமாக சூடுவாங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் சூடிட்டு திரும்ப மேலேருந்து கீழே வரைக்கும் சூடி அதுக்கப்புறம் அம்மனோட முகத்தை வைப்பாங்க. அது வரைக்குமே ஃபுல்லாக பின்னாடி கும்மி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும். இந்த ஒரு வாரம் அந்த கடைசி நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் நம்ம சாமியை தூக்கி கொண்டு போய், அதாவது முளைப்பாரி கொண்டு போய் அங்கே வச்ச பின்னாடி விளையாட்டு போட்டிகள்லாம் கூட நடக்கும். ஈவினிங்காக பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடக்கும், பெண்களுக்கு வந்து அவங்களுக்குரிய விளையாட்டு போட்டிகள் ஏதாச்சும் நடக்கும், அதுக்கு பரிசு கொடுப்பாங்க. அதோட அன்னைக்கோடைய இது முடிஞ்சிச்சு. அந்த முளைப்பாரி எல்லாத்தையும் முளைப்பாரி தூக்கினவங்க வந்து கங்கணம் கட்டிருப்பாங்களா, அதை கொண்டு வந்து வச்சு அதை அப்படியே வண்டியில் எடுத்துகிட்டு போய் மொத்தமாக கரைச்சிடுவாங்க. நம்ம தனித்தனியாக கொண்டு போய் அப்படி கரைக்கணும்னு இல்லை, முன்னாடி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வண்டியில் எடுத்துகிட்டு போய் முளைப்பாரியை தூக்கி எல்லாத்தையும் வச்சுட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போய் மொத்தமாக கரைச்சிடுவாங்க. சாமிக்கு நிழலாட்டமாக இந்த கொடை வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கொடையும் வச்சு கட்டியிருக்காங்க. அடுத்ததாக அம்மனுடைய பேஸ் வைக்கிறது தான். அது வந்து இதில் காட்ட முடிஞ்சால் நான் காட்டுறேன், இல்லைன்னா அடுத்த வீடியோவில் பாருங்கள். நம்ம சாமி கும்பிட்டு நடந்துகிட்டு இருக்கப்போ வந்து வேறு தெரு சாமி கும்பிட்றவங்க வந்து வேறு தெரு கும்பிட்றவங்க தூக்கிட்டு போவாங்க பாருங்க, பின்னாடி தெரியும், நல்லா கிளியராக இருக்கணும். மேலே வரையும் சூட்டிட்டு திரும்ப அப்படியே கீழே கொண்டு வருவாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஊரில் இப்படி தான் சாமி கும்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து பார்ட் 2 வீடியோவும் உங்களுக்கு வந்து காட்டுவோம், உடனே காட்டும். இப்போ ஃபுல்லாக சூட்டிட்டு அதை அவுந்துடாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் நூல் போட்டு கட்டிக்கிறாங்க.